வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக கோவை மாவட்டம் பேரூர் கோட்டம் ஆலந்துறை காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட கணபதி தோட்டம் 7 வாய்க்கால் கோட்டைக்காடு பகுதியில் 30/9/2018 அன்று இரவு நடைபெற்ற கிடா விருந்தில் இந்த நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி நன்கொடை தொகை வசூல் குறித்து ஏற்பட்ட தகராறில் நாகராஜ், இவர் வயது 21, அப்போது பாஜக கணபதி பகுதி துணைத் தலைவர் கந்தசாமி, இவர் வயது 29 என்பவர் காய்கறி வெட்டும் கத்தியால் குத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் கடுமையாக காயமடைந்த நாகராஜ் முதலில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். பின்னர் இவர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 1/10/2018 அன்று உயிரிழந்தார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கு அண்டர் செக்ஷன் 294B 307 ஐபிசி கொலை வழக்காக மாற்றி அண்டர் செக்ஷன் 294B 302 ஐபிசி ஐபிசியாக மாற்றப்பட்டது. குட்டி என்கிற கந்தசாமி கடந்த 3/10/2018 அன்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டார். கோவை ஆலந்துறை காவல்துறையினர் பதிவு செய்த குற்ற எண் 166/2018 அடிப்படையில் நடைபெற்ற வழக்கு செக்ஷன் 96/2019 கோயம்புத்தூர் 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. நீதிபதி சிவகுமார் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கருதி இன்று அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இந்த தீர்ப்பால் கோயம்புத்தூர் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவி வருகிறது. நிக்கிதா.